அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லா மனிதருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். எல்லாமே நமக்கு காரிய வெற்றிகள் என்ன சொல்கிறான்னா இலகுவாக நமக்கு நடக்கணும். அந்த காரிய வெற்றி இலகுவாக நமக்கு நடக்கலைன்னா என்ன சொல்கிறான்னா உங்களால் எந்த வித இதையுமே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன சொன்னால், இந்த காரிய வெற்றி இலகுவாக நடப்பதற்கு நம்ம ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த காரியம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னார். வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதில் என்ன சொன்னா, நம்ம லக்கணத்திற்கு ராசிக்கு பார்க்கக்கூடாது. நம்மளுடைய பிறந்த மாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். என்ன காரணம்னா, நம்மளுடைய பிறந்த மாதத்திற்கு என்ன சொல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் நாம் நம்மளுடைய ஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது நம்மளுடைய பிறந்த மாதம். ஏன்னா சூரியன் என்ற மாதத்திற்கு ஒரு வலிமையான ஒரு சக்தி உண்டு. அதை யாரும் நம்ம பயன்படுத்துவது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்களோ, அதான் எப்பயுமே தமிழ் மாதத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டதே கிடையாது. ஒரு டிவிலே நான் சொன்ன ஒரு லைவ் பண்ணுறோம்னா, அந்த லைவ் பண்ணும்போது நம்ம கேட்குறோம் எந்த மாதம் பிறந்தீங்கன்னா இங்கிலீஷை தான் சொல்லுவீங்க. தமிழை உங்களுக்கு சொல்ல தெரியல. என்ன காரணம்னா, தமிழை சொல்ல தெரியணும். தமிழ் மாதத்தில் தான் தமிழ் பிறந்த மாதத்தில் ஒரு வெற்றி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு முடிக்க முடியாத காரியம் அந்த முடிக்க முடியாத ஒரு காரியத்தை ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எந்த வெற்றியுமே கிடைக்க மாட்டேக்கு. திருமண பந்தங்கள் பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது. நாம் எடுத்த காரியத்தில் எல்லாம் நான் சொன்னேன்னா சிறப்பாக நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, பணம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த மாதத்திற்கு என்ன செய்யணும்னா, எந்த ஒரு மனிதன் சித்திரை மாதத்தில் போய் பிறந்தால், சித்திரை மாதத்தில் போய் பிறந்த ஒரு மனிதன் சஷ்டி திதி அன்று எந்த காரியத்தை செய்தாலும் அவன் வெற்றி பெறுவான். சித்திரை மாதத்தில் பிறந்த மனிதன் சஷ்டி திதியில் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் 100% வெற்றி அடைவான் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அப்போ சித்திரை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் சஷ்டி திதியை என்ன சொன்னால் விடாதீர்கள். ஓகே. ஆனால் உங்களுக்கு தீமை செய்யக்கூடியது, சித்திரை மாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு அமைப்புடைய திதி அமாவாசையும் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற பிரதமை. அமாவாசைக்கு அடுத்து வருகிற பிரதமையில் நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது. சித்திரை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வைகாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியில் ஒரு காரியம் செய்தால் 100% வெற்றி கிடைக்கும். வைகாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதியில் ஒரு காரியம் செய்தால், சதுர்த்தசி அப்படிங்கிறது 2 சதுர்த்தசியிலையும் செய்யலாம். வளர்பிறை சதுர்த்தசியிலையும் செய்யலாம், தேய்பிறை சதுர்த்தசியிலையும் செய்யலாம். ஆனால் வைகாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் தசமி திதியில் எந்த நல்ல காரியங்களையும் யூஸ் பண்ணணும். அது வளர்பிறை தசமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை தசமியாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தீமையை செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஆணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள், இந்த ஆணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியையும் சப்தமி திதியையும் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு பஞ்சமியையும் சப்தமி திதியையும் 100% பயன்படுத்துங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இது உங்களுடைய ஃபேவரட் திதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஃபேவரட் திதி. மற்ற எந்த கணக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம். இது பிறந்த மாதத்திற்கு உண்டானதான். பிறந்த மாதத்திற்கு உண்டான இந்த திதிகளை நீங்கள் பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த மிதுன மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் அஷ்டமி நவமியை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அஷ்டமி நவமியை ஒதுக்கி தூரத்தில் வச்சிடணும். அந்த திதிகளில் ஆணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதற்கடுத்து ஆடி மாதம் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தி திதியில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் 100% வந்து உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தான். அதற்கடுத்து ஆடி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் துவாதசி திதியை பயன்படுத்தாதீர்கள். ஆடி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் துவாதசி திதியை பயன்படுத்தினால் அது தோல்வியில் முடியும். அதனால் அதை பயன்படுத்தாதீர்கள். சதுர்த்தி திதியை பயன்படுத்துங்கள். அதற்கடுத்து சிம்ம மாதத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஆவணி மாதத்தில் போய் பிறந்தவர்கள், நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சப்தமி திதியை பயன்படுத்தினால் பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ சிம்ம மாதத்தில் போய் பிறந்தவர்கள் சப்தமி திதியை பயன்படுத்துவது பெரிய வெற்றியை கிடைக்கும். ஆனால் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய திரையோதசி திதியையும் சதுர்த்தசி திதியையும் பயன்படுத்துவதை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, அந்த திதியால் தீமைதான் வரும், நன்மை வராது. அதற்கடுத்து புரட்டாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை திதியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வளர்பிறை தேய்பிறை 2 திதிகளையும் நீங்கள் வந்து என்ன புரட்டாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை திதியை பயன்படுத்த உங்களுடைய காரிய வெற்றிக்காக பயன்படுத்த வெற்றி என்பது உங்களுக்கு வந்து இலகுவாக வந்து கிடைக்கும். அதற்கடுத்து சஷ்டியையும் சதுர்த்தசி திதியையும் பயன்படுத்தாதீர்கள். புரட்டாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் சஷ்டி திதியும் சதுர்த்தசி திதியும் உங்களுக்கு ஆகாது. இதை தொற்றக்கூடாது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து ஐப்பசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி. அதாவது வந்து ஐப்பசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பக்கபலமாக வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அதற்கடுத்து அஷ்டமி நவமி திதிகள் உங்களுக்கு ஆகாது. அந்த காலத்தில் ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து கார்த்திகை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் தசமி திதியை யூஸ் பண்ணலாம், ஏகாதேசி திதியை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் தசமி ஏகாதேசி என்று சொல்லக்கூடிய 2 திதிகளை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வெற்றி தேடி வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் சதுர்த்தி திதியையும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சஷ்டி திதியையும் நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். பயன்படுத்தினால் என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரும் தோல்விகளை சந்திக்க நேரிடும். அதற்கடுத்து மார்கழி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை திதியையும் சதுர்த்தி திதியையும் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வெற்றிக்காக அந்த திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து துவாதசியும் திரையோதசியும் ஆகாது. துவாதசி என்று சொல்லக்கூடிய 12வது திதியும் திரையோதசி திதி என்று சொல்லக்கூடிய 13வது திதியும் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனுர் மாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆகாது. அதற்கடுத்து தை மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியையும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சப்தமி திதியையும் நீங்கள் பயன்படுத்த வெற்றி கிடைக்கும். அதாவது என்ன சொன்னான்னா வந்து தை மாதத்தில் போய் பிறந்தவர்கள்
பஞ்சமி திதி சப்தமி திதியை பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா எந்த திதியை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால், நவமியும் தசமியையும் நீங்கள் ஒரு காரியத்தில் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்காது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, குறித்து வச்சுக்கிடுங்க. அதற்கடுத்து மாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் திருதியை சதுர்த்தி திதியை 100% நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா, அஷ்டமி நவமி ஆகாது, அஷ்டமியும் நவமியும் ஆகாது. அந்த அஷ்டமி நவமியை எடுத்து நீங்கள் அதில் எந்த காரியமும் செய்யாதீங்க. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, பங்குனி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் பஞ்சமி சஷ்டியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். பஞ்சமி சஷ்டியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். பிரதமை திதியையும் ஏகாதசி திதியையும் மீன மாதம் ஆகிய பங்குனி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் என்ன சொல்லலான்னா ஒரு பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். இது என்ன சொன்னான்னா, எப்பயுமே நம்ம என்ன சொன்ன லக்கணம் ராசியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சூரியனை எந்த காரியத்திற்கும், சூரியன் என்பது நம்முடைய ஆத்மா. அந்த ஆத்மா இருந்த இடத்தில் இருந்து ஒரு செயலுக்காக ஒரு காரியம் செய்தோம் என்று சொன்னால், அந்த காரியம் என்ன சொன்னா பலவிதமான வெற்றிகளை கொடுத்து பெரிய யோகங்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லி, இது ஒரு நுணுக்கமான ஒரு விதி. இந்த விதி என்ன சொன்னா இதை நமக்கு ஏற்கனவே தேடி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம். இன்றைக்கு இதை என்ன சொன்னான்னா மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற விதி. இதை யார் பார்த்தாலும் எனக்கெல்லாம் என்ன சொன்னான்னா, என்னுடைய மாதத்திற்கு நான் பஞ்சமியை பயன்படுத்தும். அப்போ அந்த பஞ்சமியை பயன்படுத்த போது நான் ஒரு பெரிய வெற்றியெல்லாம் பெற்றிருக்கேன். ஏன்னா பஞ்சமி திதியில் ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் பிறந்திருக்கு. அப்போ அந்த பஞ்சமி திதியில் பிறந்த குழந்தையால் இன்று வரை நமக்கு என்னென்னா ஒரு லாபம், நன்மை. நான் எந்த ஒரு என்னுடைய இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ப்ளஸ் என்ன சொன்னான்னா எனக்குன்னு என்ன சொன்னான்னா, குழந்தைகள் என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னால், நான் யாரை என்ன சொல்கிறேன்னா அதிகமாக நம்மளுடைய ஒரு தேவைகளை ஒரு பேங்க் லெவல்லையோ செல்ஃபோனில் ஏதாவது சரி பண்ணக்கூடியதோ மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இந்த ஜிபேயில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அந்த பஞ்சமி திதியில் பிறந்த குழந்தைகிட்ட தான் படக்குன்னு கூப்பிடுவேன். அடுத்த செகண்ட் என்ன சொன்னான்னா, அது என்ன செய்யணும்னா சடன்னு என்ன செய்யும்னு தெரியாது, சரி பண்ணி கொடுத்துரும். எனக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ நம்ம இப்போ என்ன சொன்னான்னா, நம்ம பிறந்த மாதத்திற்கும் அந்த பஞ்சமி திதிக்கும் என்ன சொல்லணும்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நிறையா இருக்கிறது என்பதை புரிந்து, இது முன்னோர்கள் சொல்லி வைத்ததை நான் உங்களுக்கு சொன்னாலும், ஆனால் இதனால் நான் பயனடைந்தேனா இல்லை இதை சொல்வதனால் இந்த மக்கள் பயனடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் என்ன சொன்னால் தான் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நான் எப்பயுமே பஞ்சமியை ரொம்ப நேசிப்பேன். பஞ்சமி திதியை நேசிப்பதற்கு காரணம் என்ன என்பது எனக்கே தெரியாது. பஞ்சமி என்ன சொன்னோன்னா ஒரு வலுவான ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான திதிகள். அந்த மாதிரி இதை என்ன சொன்ன சில பேர் என்ன சொன்ன பஞ்சமியில் அதில் ஒரு மைனஸ் ஈனஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் எல்லா திதியும் நல்ல திதி தான். நம்மளுடைய கர்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த கர்மாவில் நாம் என்ன சொன்னால் மாட்டிக்கிடாமல் இருக்கணும். அந்த கர்மாவில் மாட்டிக்கொள்ளக்கூடாத ஒரு ரகசியம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அது எப்போ இயற்கை இறை சக்தி நமக்கு அதை சொல்லி உத்தரவு போடுகிறதோ அன்று அது வெளி உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வரும். அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அது எப்போ கொடுக்க சொல்லுதோ அப்போ தான் கொடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்திற்கு நீங்கள் என்ன சொல்லலான்னா, உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உண்டான திதிகள் சொல்லியாச்சு. காரியங்கள் நடக்காத திதிகளும் சொல்லியாச்சு. இதை நல்லபடியாக பயன்படுத்தி நீங்களும் என்ன சொல்லலான்னா சீரும் சிறப்புமாக இருக்க
வெற்றிக்காக இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.